வீல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறமா அதோட சென்டர் பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை மெஷர் பண்ணிட்டு அங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணீங்க இல்லையா, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சென்ட்ரு பாயிண்ட் அந்த ஹோல்ஸ் போட்டிருப்பீங்க இல்லையா, அங்கே போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தட் தான். இதே மெத்தடில் வந்துட்டு நீங்கள் அந்த அந்த சர்க்கிள் சுற்றியும் நீங்கள் வந்து போட்டுகிட்டே வரணும். வீடியோ நல்லா பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு சர்க்கிள்லேருந்து நீங்கள் த்ரெட்டை கொண்டு போயிட்டு அந்த பக்கம் இழுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு டைட் ஆகிடும். அதுக்கப்புறமா அங்கே இருந்து சின்னதாக ஒரு லாக் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளோட இன்னொரு பக்கம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் இதே மாதிரி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், அந்த சர்க்கிள் கிட்டேருந்து அப்படியே டைரெக்டாக பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்துட்டு அந்த சென்டருக்கு கொண்டு போகணும். இப்போ சென்டர்லேருந்து குத்தி இழுத்தாச்சு. சர்க்கிளோட ஒரு பாயிண்டில் வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு திரும்ப அங்கே அப்படியே குத்தி இழுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு அந்த விழுற நாட் எல்லாமே அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு தான் வரணும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்போ கிளியராக தெரிய பாருங்கள். சென்டர் பாயிண்ட்லேருந்து வீலோட ஏதாவது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே இருந்து த்ரெட்டை வந்து அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் அங்கே வந்து உங்களுக்கு லாக் விழுந்துடும். இதே மாதிரி அந்த வீல் ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். இது வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ளவர் டிசைனுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்லீவில் ஏதாவது ஒரு ஃப்ளவர் 4-5 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒரு கொடி பேட்டர்ன் போட்டு இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். த்ரெட் ஒர்க் மட்டும் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சுமே ஒர்க் பண்ணும்போது இந்த நான் சொல்லிக் கொடுக்குற இது ஒன்று மட்டுமே போடாமல் நீங்கள் க்ரியேட்டிவாக இதுக்கேற்ற பிரிண்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு இந்த ஸ்டிச் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து வரும். நீங்கள் அது பார்த்து கூட நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் லாக் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அந்த சென்ட்ரு அந்த ஹோல்ஸ் தெரியும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல ஒரு 5 mm பீடு வச்சுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் இந்த சர்க்கிள் வந்து சுற்றி போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்டிச்சு அந்த இடத்துல கூட ஒன்று நீங்கள் அந்த சர்க்கிளை சுற்றியும் நீங்கள் அந்த ஸ்டிச் போட்டிருக்கிற இடத்துலலாம் சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் இங்கே எல்லாமே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். வீல் ஸ்டிச்சில் இப்போ வந்துட்டு நம்ம டைப் 2 வந்து பார்க்கலாம். டைப் 1ல் வந்துட்டு நம்ம சென்ட்ரு பாயிண்ட் வந்து மெயினாக வச்சுட்டு சுற்றி நம்ம இது பண்ணியிருப்போம். இது வந்துட்டு அதே மாதிரி தான். பட் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சென்ட்ரு பாயிண்ட்டு நீங்கள் இதே மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்துட்டு அந்த சர்க்கிளை சுற்றியும் இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு வரணும். சென்டரில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்துட்டு சென்டரில் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணியிருப்பீங்க. இப்போது வந்துட்டு சர்க்கிளை சுற்றியும் நீங்கள் லாக் பண்ண போகிறீங்க. பாருங்கள், இப்போது அந்த சர்க்கிள்லேருந்து ஸ்டிச்சஸ் வந்து மேலே கொண்டு போயிட்டு அதை அப்படியே கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு லாக் ஆகிடும். இந்த மெத்தட்லேயே வந்துட்டு நீங்கள் அந்த சர்க்கிளை சுற்றியும் ஒவ்வொரு ஸ்டிச்சாக போட்டுட்டு வரும்போது இது வந்து ஒரு வீல் மாதிரி நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இதுவும் நீங்கள் ஃப்ளவர் யூஸ் பண்ணும்போது இல்லை க்ரியேட்டிவாக நீங்கள் ஏதாவது ஒரு பல்லக்கு டிசைன் அந்த மாதிரி இதுலலாம் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வீல் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு போட்டு பின்ட்ரெஸ்ட் ஆப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டிச்சஸை வச்சு உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்து நீங்கள் அதில் போட்டுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் சொல்லிக் கொடுத்த ஒரு ஸ்டிச்சஸுமே நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் பின்னாடி எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸ்லையுமே ஒரு டிசைன் போடணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது.
நீங்கள் இதை ஃப்ளவரில் யூஸ் பண்ணிவிட்டு கீழே ஏதாவது நீங்கள் ஒரு ஃப்ளவர் டிசைன் போடும்போது ஒரு லீஃப் போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல லீஃப் ஃபில்லிங் வந்து நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துல எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதனால தான் அந்த ஸ்டிச்சஸோட நான் சொல்லி கொடுக்குற டிசைன்ஸ் மட்டும் நீங்கள் போடாமல் நீங்கள் க்ரியேட்டிவாக யோசித்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்கிறது. ஓகேங்களா? இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி ஃப்ரீயாக ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே நீங்கள் போடும்போது வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. பிகினராக இருக்கும்போது ஆரி ஒர்க்கில் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். பட் நீங்கள் போட போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். எல்லா ஸ்டிச்சஸுமே கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் எப்பவும் கண்டினியூ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்களே வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்து இந்த டைமிங்குள்ளே போட்டிருக்கோமா, நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் வந்து இன்னும் குயிக்காக போடணும் அப்படின்னு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.